இது எல்லாம் எதுக்கும்மா? தாய் ஒட்டகம் குட்டி ஒட்டகம் ஒரு மாலை பொழுதில் உலாத்தி கொண்டிருந்தன. குட்டி ஒட்டகம் படு சுட்டி சாதா வாய் ஓயாமல் கேள்வி கேட்டு கொண்டே இருக்கும். அன்றைக்கும் அப்படித்தான். அம்மா, நமக்கு மட்டும் முதுகில் திமில் இருக்கே, ஏனம்மா? தாய் எப்பொழுதும் பொறுமையாக பதில் சொல்லும். நாமெல்லாம் இயல்பாக பாலைவனத்தில் வாழ்பவர்கள் இல்லையா? பாலைவனத்தில் தண்ணீர் பாலைவன சேலைகள் மட்டும்தான் இருக்கும். தினம் தினம் கிடைக்காது. கிடைக்கும் தண்ணீரை முடிந்த மட்டும் நம் உடம்பில் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். கிடைக்கும் போது உபயோகப்படுத்தி கொண்டால் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் பல நாள் சுற்றி திரியவே நமக்கு இயற்கை திமிலை கொடுத்திருக்கு. குட்டி திரும்பவும் கேட்டது. அப்போ நமக்கு கண் இமை கெட்டியாக இருக்கே, மூக்கை மூடிக்கொள்ள மூடி இருக்கே, மற்ற மிருகங்களுக்கு அப்படி இல்லையே, அது ஏன்? தாய் ஒட்டகம் வாயை அசை போட்டு கொண்டு சொன்னது. பாலைவனத்தில் மணல் புயல் அடிக்கும். அப்போ சட்டுன்னு ஒதுங்க இடம் கிடைக்காது. கண்ணுக்கும் மூக்கும் பாதுகாப்பா மூடி இல்லைன்னா கண்ணுலையும் மூக்கலையும் மணல் போயிடுமே. அதனால்தான் நமக்கெல்லாம் இப்படி மூடி இருக்கு. குட்டி இப்பொழுது அம்மாவின் கால் குழம்பை பார்த்து கேட்டது. இவ்வளவு பெரிய குழம்பு நமக்கு எதுக்கு? அது கண்ணு மண்ணல்ல நடக்கும் போது நம்ம கால் மண்ணல்ல புதையாம நடக்கத்தான், பொறுமையாக பதில் சொன்னது அம்மா ஒட்டகம். பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா தடியா இருக்கே, அது ஏன்? இது குட்டி யோசனையுடன் கேட்ட கேள்வி. அம்மா ஒட்டகம் சொன்னது. பாலைவனத்தில் செடி கொடியெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும். அதையெல்லாம் கடித்து சவைத்து தின்ன வேண்டாமா? இப்பொழுது குட்டி பட்டென்று கேட்டது. அம்மா, இதெல்லாம் வைத்துக்கொண்டு லண்டன் குளிரிலே இந்த மிருகக்காட்சி சாலையிலே நாம 2 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தாய் ஒட்டகம் பதில் சொல்ல முடியாமல் வாய் அடைத்து நின்று விட்டது.